அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேக்கி புக் மார்க்ல ஒரு புக்க பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மலைக்காடுகளின் மரணம் சொல்லி நக்கீரன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்த நம்ம பார்த்துருக்கோம். ஆம், அதில வந்து எப்படின்னா, காடுகளின் முக்கியத்துவம், காடுகள் அழியிறதுனால என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும், அதனோட இயற்கை சீரழிவு, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எல்லாத்தையும் பயங்கர டீட்டெயில்டா அதில குடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு ஒரு முக்கியமான புக்கா வந்து இந்த புக்க சொல்லுவேன். இந்த புத்தகத்தோட பேர் வந்து "கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர்". ஆம், இது நக்கீரன் அவர்கள் எழுதிய புத்தகம். இது ரொம்ப சின்ன புக் தான். ஆனா இது ரொம்ப டீட்டெயில்டு அவ்வளோ டேட்டா கலெக்ஷன் இருக்கு உள்ள. இது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கணும். எல்லா குழந்தைகளும் படிக்கணும். ஒவ்வொருத்தரும் படிக்கணும். நண்பர்களுக்கு இது வந்து அன்பளிப்பாவும் அளிக்கலாம். ஏன்னா ஒரு விழிப்புணர்வான புத்தகம்னே சொல்லுவேன். இந்த புத்தகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பேசிக்கா என்ன சொல்லுதுன்னா, அ ஒரு ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு வந்து 100 லிட்டர் தண்ணி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. ஆனா, இது வந்து நேரடியா யூஸ் பண்றது. குடிக்கிறது, குளிக்கிறது, துவைக்கிறது இந்த மாரி நேரடியா யூஸ் பண்றதுன்னு வச்சுக்கங்களேன். இது இல்லாம மறைநீர்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல வந்து என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற பொருட்கள், அ அ ட்ரெஸ்ஸு, ஷூ, செப்பல் எல்லாமே யூஸ் பண்ற எல்லா பொருட்களுக்கு பின்னாடியும் ஒரு அதோட உற்பத்தியின் போது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் தான் மறைநீருங்கிறாங்க. ஸோ அதுபடி பார்த்தா ஒரு மனிதன் வந்து 5000 லிட்டர் ஒரு நாளைக்கு அவன் யூஸ் பண்றாங்கிற மாரி கணக்கு வருது. இன்னும் வந்து சொல்லப்போனா, நம்ம வந்து இன்னும் வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் இப்ப அப்படிதானே மாறிட்டுருக்கு. ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் போக போக இன்னும் அதிகமான மழைநீர் உபயோகப்படுத்துறது, அந்த நீரோட தேவைகள் அதிகமாகி, அதனால நெறைய பொருட்கள் உற்பத்தி நடக்குது இங்க. அதுக்கப்புறம் நீர் வந்து இந்த மாரி வீணா போகுது. நெறைய செலவாகுது. அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இது இந்த புத்தகம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, இப்ப திருப்பூர் பக்கத்தில இருக்கிற அம் காவிரியின் துணையாறான நொய்யல் அங்க ஓடுது. அங்கேருந்து அம் ஓரத்துப்பாளையம்னு ஒரு அணை இருக்கு. எல்லா அணையிலயும் வந்து டேம திறந்து விட தான் சொல்லுவாங்க கீழ இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாரும். ஆனா இங்க வந்து அத திறக்காதீங்கங்கிறாங்க. என்னன்னா, திருப்பூர்ல வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸ் எல்லாத்துக்கும் தெரியும். நெறைய எக்ஸ்போர்ட் நடக்கும். ஸோ அங்க நடக்கும்போது நெறைய சாய பட்டறைகள் அங்க நெறையா இருக்கும். அதன் மூலமா வர அந்த சாயங்கள், அதோட ரசாயனங்கள் எல்லாமே கலந்து, அந்த நீர் ரொம்ப மாசுபட்டுருது. அது கீழ வந்தா நிலத்தடி நீரையும் பாதிக்குது. ஸோ இதனால அது திறக்க வேணாங்கிற மாரி சொல்ற ஸ்டேஜ்ல அந்த நீர் மாசுபட்டுருக்குங்கிறத சொல்றாரு, ஆரம்பிக்கிறாரு இந்த புத்தகத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2017ல பார்த்தீங்கன்னா, 25,000 கோடி அந்நிய செலவாணி நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான். ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆனா, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, இப்ப பருத்தி உற்பத்தி, அ பின்னலாடை தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்டைல் அதுக்கு உற்பத்தி பண்றதுக்குரிய மிஷினரீஸ், அ இது எல்லாமே வந்து இங்கேயே தான் பண்றாங்க. எதுவுமே வந்து அவங்கவங்க நாட்ல பண்றதில்ல. அ அந்த மாரி உற்பத்தி எல்லாமே வந்து வளரும் நாடுகள், அந்த நாடுகளுக்கு தான் குடுத்து பண்ண சொல்றாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, அவங்க வந்து நீரோட நீரோட தேவைய வந்து அந்த நாட்டுக்காரவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அத பத்தி ஒரு விழிப்புணர்வு இருக்கு. ஸோ, எது முக்கியமோ அத அங்க பண்ணிட்டு, மீதி எல்லாமே வந்து நீர் அதிகமா எது உறிஞ்சுதோ, அது எல்லாமே உற்பத்திய கீழை நாடுகளுக்கு குடுத்து, அது மூலமா வாங்கிர்றாங்க. அப்படிங்கிறத இதில சொல்றாரு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ம் அ இப்ப காலனி ஷூ ஷூ மேனுஃபேக்சரிங்லயே ரொம்ப ஃபேமஸான நாடு எதுன்னா, இட்டாலின்னு சொல்லுவாங்க. ஆனா, அதோட பதப்படுத்துற அந்த தோல் பதப்படுத்துற அ டிவிஷன் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம வாணியம்பாடி அந்த சரவுண்டிங்ல தான் இருக்கு. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, மேனுஃபேக்சரிங் அங்க நடக்குது. பட் இந்த மாரி பதப்படுத்துறதெல்லாம் நடக்கும் பொழுது, இங்க நம்ம பாலாற்றங்கரை வாணியம்பாடி பக்கத்தில இருக்கிற அந்த இருக்கிற பாலாற்றங்கரை ஃபுல்லாவே வந்து மாசுபட்டு, நீர் எல்லாமே வந்து வீணா போயிடுது.
ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இட்டாலி வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஆனா, அதுக்குரிய நீர் அதிகமா எது எது மாசுபடுது, எது எது அது அது வந்து ரொம்ப ஒ நீர வந்து உறிஞ்சுது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த கீழை நாடுகளுக்கு அந்த ஒர்க்க குடுத்துட்டு, அ அவங்க வந்து அத யூஸ் மட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி தான் இங்க ஒரு இந்த நீருக்கு பின்னாடி ஒரு உலக அரசியல் இருக்குங்கிறதையும் சொல்றாரு. அதே மாரி ஒரு நெறையா ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. எப்படின்னா, முன்னாடி வந்து கோதுமை உற்பத்தியில அதிகமா பண்ணிட்டுருந்த அம் சவுதி அந்த மாரி நாடுகள், இப்போ வந்து கோதுமை உற்பத்திய நிப்பாட்டிட்டாங்க. அது ஏன்? அத வந்து அவங்க இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப. அது ஏன் அப்படிங்கிறாங்க. அதே மாரி சீனர்கள் வந்து ஆம் பன்றி இறைச்சி அதிகமா சாப்பிடுவாங்க. அவங்களும் அதோட உற்பத்திய கம்மி பண்ணிட்டாங்க. அது ஏன்? அப்படிங்கிறாங்க. இதே மாரி இன்னும் நெறைய இந்த ம் வேளாண் பொருட்களை அதிகமா உற்பத்தி பண்ற இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆ பர்ட்டிகுலரா ஆரஞ்சு பழத்த வந்து எ உற்பத்தி பண்றதையும், அதை ஏற்றுமதி பண்றதையும் நிப்பாட்டிட்டாங்க. அது ஏன்? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டினோட அடுத்த கட்டுரைய ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் இந்த உற்பத்திலாம் ஏன் நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டா 1 டன் கோதுமை தயாரிக்கிறதுக்கு வந்து அ 1300 கன மீட்டர் நீர் தேவைப்படுது. ஸோ, அத அங்க அவங்க பண்ணாங்கன்னா, அவங்களோட நிலத்தடி நீர் எல்லாமே காலியாயிடும். அதனால இந்த மாரி கீழை நாடுகளுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இங்க வந்து ஆல்ரெடி மனித வளங்கள் அ அதிகம் இருக்கு. அதோட தேவைகள் அதிகம் இருக்கிறதுனால, அத யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மிஸ்யூஸ்ன்னு சொல்லலாம். ஆ இதுதான் இங்க நடக்குது. ஆ இது இல்லாம இது இல்லாம இன்னும் ஃபியூச்சர்ல இந்த நீருக்காக மத்திய கிழக்கு நாடுகள், இந்த இதுலலாம் வந்து போரே உருவாகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறதையும் சொல்றாரு. இத பத்தி ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி எவ்வளோ எவ்வளோ மறைநீர் இருக்கு, அதாவது விர்ச்சுவல் வாட்டர் இது மாரி எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அ வாட்டர் ஃபுட் பிரிண்ட் ங்கிற ஒரு வெப்சைட்ல வந்து பார்க்கலாங்கிறதையும் சஜெஸ்ட் பண்றாரு. வாட்டர் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற வெப்சைட். சீனா வந்து ஏன் வந்து அந்த பன்றி இறைச்சி உற்பத்திய நிப்பாட்டிருதுன்னா, அந்த பன்றி இறைச்சி வந்து ஒ ஒ உற்பத்தி போது ஆ ஆ 4810 லிட்டர் வந்து அது வேஸ்ட் ஆகுது. அவங்களோட அ உலகளவுல பார்க்கும்பொழுது, சீனாவோட நன்னீர் அளவு அப்படின்னு பார்த்தா 7% தான். இத அவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி அதிகமா கன்சியூம் ஆகுற அந்த இதெல்லாம் நீரு கன்சியூம் பண்ணி உருவாக்குற பொருட்கள் எல்லாம் வந்து கீழை நாடுகளுக்கு அவங்க குடுத்துர்றாங்க. இதே மாரி ஆரஞ்சு பழத்துக்கும் அதே கத தான். ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு பின்னாடி வந்து 50 லிட்டர் தண்ணி வந்து அது கன்சியூம் பண்ணுது. இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அவங்களோட நீர் இஸ்ரேலுக்குரிய நீர், நிலத்தடி நீர்லேருந்து எல்லாமே காலியாகும். ஸோ இந்த மாரி அதிகப்படியான நீர் உறிஞ்சும் பொருட்களை தயாரிக்கிறத வந்து கீழை நாடுகளுக்கு அனுப்பிடுறாங்க. முக்கியமா இதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதோட நிலைமை இப்ப பார்த்தாலே தெரியும். அதே மாரி இப்ப இந்தியாலயும் அதுதான் நடந்துட்டுருக்கு. இது ஃபியூச்சர்ல தான் இதோட பாதிப்புகள் இன்னும் நல்லாவே தெரியும். இது இல்லாம அவர் வந்து ஒ ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் எவ்வளவு மழைநீர் விர்ச்சுவல் வாட்டர் இருக்குங்கிறத சொல்லும்போதும், கேட்கும்பொழுதும் அ ஒரு பயமாவே இருக்கு. எப்படின்னா ஒரே ஒரு முட்டை, அந்த ஒரு முட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 லிட்டர் தண்ணிய இழுக்குதுங்கிறாங்க. கோக் வந்து 72 லிட்டர் தண்ணிய குடிக்குது. இந்த மாரி ஒவ்வொரு பொருளுக்கும் அவரு வந்து சொல்றதெல்லாம் வந்து கேட்கும்போதே பக்கு பக்குன்னு இருக்கு. ஸோ ஏன் இப்ப முட்டையில என்னங்க இருக்கு? முட்டையில வந்து எப்படிங்க அவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து போகும்? 200 லிட்டர் தண்ணி போகும். என்ன கோழி என்ன அவ்வளோ தண்ணி குடிக்குதா? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் வரும். அப்படிதான் அதுக்கு வந்து அவர் பதிலும் சொல்றாரு. கோழி வந்து அவ்வளோ தண்ணி குடிக்காது. பட் அது சாப்பிடுற தீவனத்தோட உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலமா எவ்வளவு தண்ணி உறிஞ்சப்படுது. இது நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு பின்னாடி அது உருவாகுற பொருள், அந்த பொருள் உருவாகுறதுக்கு பின்னாடி பொருள் அப்படின்னு சொன்னா ஒரு 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 லைஃப் சைக்கிளே வர மாரி இருக்கு. இதோட நீர் கன்சம்ப்ஷன்லாம் பார்த்தா அவ்வளோ வந்து இழுக்குது. ஸோ ஓவராலா ஒரு ஒரு முட்டை உற்பத்தியாகி வர்றதுக்கு 200 லிட்டர் தண்ணி அது வந்து உறிஞ்சுது. இனிமேல் யாராவது முட்டை சாப்பிடும்போது நம்ம 200 லிட்டரு தண்ணியையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோங்கிற ஒரு ஃபீல்லயே சாப்பிடணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால வந்து
ஒரு நல்ல தண்ணீய வந்து காரோட கழுவுறதுக்கு யூஸ் பண்ணா கூட சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இங்க வந்து நம்ம ஊர்ல கார் உற்பத்தி நெறையா நடக்குது. அதுல தான் எத்தன 1.1 டன் எடையுள்ள ஒரு கார தயாரிக்கிறதுக்கு வந்து 4,00,000 லிட்டர் தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நல்ல தண்ணீர். நல்லா கேட்டுக்கங்க. நல்ல தண்ணீர். நன்னீர். அங்க வந்து கார் கழுவுறதுக்கு சிறை தண்டனைன்னு சொல்றாங்க. இங்க வந்து அ லட்சம் லிட்டர்ல வந்து அத உற்பத்திக்காண்டி நம்ம இங்க செலவழிச்சிட்டுருக்கோம். நம்மளோட நிலத்தடி நீர் அவ்வளோ வீணாயிட்டுருக்கு. அதே மாரி அந்த முக்கியமா அந்த திருப்பூர தான் அவரு அடிக்கடி சொல்றாரு. என்ன ரீசன்னா, இது வந்து ஒரு டெக்ஸ்டைல்ல ஒரு சின்ன ஒரு டீ ஷர்ட் தயாரிக்கிறதுனாலே, அது வந்து அ இரு 2700 லிட்டர் தண்ணிய வந்து இழுக்குதுங்கிறாரு. இதனால எவ்வளோ நீர் பற்றாக்குறை வரும். அதேமாரி டிடிஎஸ்ன்னு ஒரு யூனிட் இருக்கு. அது என்னன்னா, ஒரு நீருக்குள்ள எவ்வளவு ஒரு ரூல் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு நீருக்குள்ள எவ்வளோ திடப்பொருள் கலக்கலாம். கெமிக்கல்னு கூட வச்சுக்கலாம். கலக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அது வந்து 500 மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஆனா, ஒரு இடையில வந்து இந்த ஓரத்துப்பாளையம் அந்த டேம்ல செக் பண்ணி பார்க்கும்பொழுது, 6000 மில்லிகிராம் வரைய இருந்திருக்கு. சில சமயம் வந்து 17,000 மில்லிகிராம் அளவு வந்து அந்த அதுக்குள்ள ஒரு திடப்பொருள் மிக்ஸ் ஆகி இருக்கிறது அவரு வந்து இண்டிகேட் பண்றாரு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ரூலெல்லாம் தாண்டி அது மாசுபட்டிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதில வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாரு. எப்படின்னா, இந்த உலகம் தோன்றுன காலத்திலருந்து பார்த்தீங்கன்னா, நீரோட அளவு ஒரு சொட்டு குறையவும் இல்ல, கூடவும் இல்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை? நீர் ஏன் தட்டுப்பாடாகுது? அப்படிங்கிறம்போது இவரு வந்து ஒரு ஒரு டீட்டெயில் சொல்றாரு. ஒரு டேட்டா அனாலிசிஸ். எப்படின்னா, அந்த நீர வந்து பச்சை, நீலம், சாம்பல்னு சொல்லி 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இப்ப பச்சை மழைநீர்னா, மழையின் மூலமா வர நீர். நீல நீருன்னா நிலத்தடி ஆறு, நிலத்தடி நீர் இது மூலமா வர்றது. சாம்பல் நீருங்கிறது தான் நம்ம அந்த பொருட்கள் உற்பத்திக்கு பின்னாடி வர அந்த பாதிக்கப்பட்ட நீர், மாசுபடிந்த நீர். இது என்ன ஆகுதுன்னா, இப்ப சாம்பல் நீர் வந்து இந்த அ நீல நீர், அதாவது நிலத்தடி நீர் இதையும் சேர்த்து மாசுபடுத்தி, இந்த நீரோட அளவு சேமா தான் இருக்கு. ஆனா, இந்த 3 வண்ணங்கள் சொல்றாங்கல்ல இண்டிகேஷன், அதில சாம்பலோடது தான் அதிகமா இருக்குங்கிறத, எவ்வளோ மாசு அடைஞ்சிருக்குங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. ஸோ, ஒரு தொழிற்சாலை தொடங்கும் பொழுது வந்து கவர்மெண்ட் வந்து அம் ஒரு மக்களுக்கு ஆசை காட்டுற விதத்தில என்ன பண்ணுதுன்னா, அது வேலைவாய்ப்பு. அந்த வேலைவாய்ப்பு வந்து ஒரு 5% விழுக்காடு தான் கிடைக்கிது. ஆனா, அந்த தொழிற்சாலையினால அந்த எக்ஸாம்பிள் அந்த பாலாற்றல நம்பியிருந்த வேளாண் மக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு, அதனால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு பொருளாதாரம் இதானவங்க வந்து 85 5 விட 85% அதிகமா இருக்குங்கிறாங்க. திரும்ப அவங்க வேற வழியே இல்லாம, அவங்களும் அந்த தொழிற்சாலைகளை நோக்கி போற மாரி தான் இருக்கு. இது வந்து வெறும் ஒரு தொழிற்சாலையின் மட்டும் இல்லாம, ஒரு பொருள் உற்பத்தியின் மட்டும் னால மாசு அடையிறது மட்டும் இல்ல. இன்னொரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாரு. அத கேட்டா இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. ஒரு மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ்னாலயும் வந்து நெறைய மேலை நாடுகள், கீழை நாடுகள் வச்சு அ நீர நீர வந்து மாசடையுது. நீரோட பற்றாக்குறையும் உண்டாகுது. எடுத்துக்காட்டா அவரு என்ன சொல்றாருன்னா, அ இப்ப வந்து கம்பெனியில முக்கியமா அந்த பிபிஓ அ அ பணிகள்ல வேலை பார்க்குற மக்கள் வச்சு ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. யாருன்னா கரண்ட் சயன்ஸ்ங்கிற ஒரு மேகசின் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அம் இது இந்திய மக்களுக்கு இந்த நெறைய பிபிஓ அ வேலைகள்லாம் வந்து மேலை நாடுகள் வந்து கீழே அ இந்திய நாட்டுக்கு குடுக்குறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒருத்தரோட ஒரு எம்ப்ளாயியோட சராசரியான ஒரு நாளைக்கு நேரடி அ நீர் வந்து 700 லிட்டர் வந்து யூஸ் பண்றாருன்னா, ஆம் மறைமுகமா அவரோட அவரோட யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அ அறு 6800 லிட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ மொத்தம் ஒரு ஒரு ரிசோர்ஸ் வந்து 7500 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா,
அ இதுவே வந்து ப இதுவே வந்து அங்க அவங்க நாட்ல இதே மாரி யூஸ் பண்ணா, இன்னும் நீர் அதிகமா தேவைப்பட்டு காலியாயிடும் இல்லையா? ஸோ, அவங்க வந்து கிட்டத்தட்ட இங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்கறனால, அவங்க வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரிசோர்ஸ் மூலமா 7,500 லிட்டர் தண்ணிய வந்து சேவ் பண்றாங்கங்கிற ஒரு அ டீட்டெயில சொல்றாங்க. இது ஆச்சரியமா தான் இருந்தது. இந்த ஆங்கில நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா, ஒரு பொருள் சார்ந்த மறைநீர் இவ்வளோ போகுதுங்கிறது கூட ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஒரு மனித வளத்தின் மூலமா, ஹியூமன் மூலமா அந்த நீர் இவ்வளோ போகுதுங்கிற ஆங்கில்லயும் பார்த்துருக்க மாட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் இதில இருக்கு. அதேமாரி அ அந்த இப்ப இப்ப வந்து பிபிஓ, ஐடி இதெல்லாம் வருதுன்னா, அதுக்குரிய இப்ப எக்ஸாம்பிள் வந்து அதுக்குரிய பில்டிங்லாம் கட்டணும்னா, இங்க வந்து எக்ஸாம்பிள் சென்னையிலேயே வந்து பள்ளிக்கரணையில அம் நன்னீருக்கு ஆதாரமான பள்ளிக்கரணையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஐடி பில்டிங் இருக்கு. அதில எல்லாமே வீணா போச்சு. அதில எல்லாத்துலயும் பில்டிங் கட்டிட்டாங்க. வீணா போயிடுச்சு. ஆனா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நியூயார்க் நகரத்தில அது பக்கத்தில இருக்கிற கேட்ஸ் கீல்ஸ் டெலவார் அப்படிங்கிற அந்த நீர் படுகைங்கிறாரு. அத வந்து 150,00,00,000 செலவு பண்ணி அத பாதுகாத்துக்கிட்டு வராங்கங்கிறாங்க. ஆனா நாம வந்து இங்க நீர் நன்னீருக்கு ஆதாரமான அந்த பள்ளிக்கரணை, சதுப்பு நிலப்பகுதியில எல்லாத்துலயும் வந்து ஐடி பில்டிங் கட்டி அ எல்லாமே அத பில்டிங்கா தான் இருக்கு. கான்கிரீட் காடுகளா தான் இருக்கு. அந்த இடத்த பார்த்தா. அ இர ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போனவரு, இப்ப வந்து பார்த்தாருன்னா, அவருக்கு என்னடா இந்த இடத்துல இவ்ளோ பெரிய ஒரு ஏரி இருந்தது, குளம் இருந்ததுன்னா, எல்லாமே ஊரா இருக்கும். அந்த மாரி ஆயிருச்சு. ஸோ, இதேமாரி இந்த புத்தகத்தில அ ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் அவ்வளோ டீட்டெயில் இருக்கு. மழைநீர் சம்மந்தமா, ஒவ்வொரு ஷூ தயாரிக்கிறதுலேருந்து, ஒவ்வொரு சாக்லேட் சாப்பிடுற சாக்லேட்லேருந்து, அம் அ கார்லேருந்து எல்லா பொருளுக்கும் என்னென்ன எவ்வளோ லிட்டரு இதாகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இது மூலமா அ அவரு இன்னும் சில பாயிண்ட்லயும் சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, அம் இத வந்து கவர்மெண்ட் வந்து தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எந்தெந்த தொழிற்சாலை வரணும், எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீர் வளத்தை கருத்தில் கொண்டு நிர்ணயம் பண்ணணும்னு சொல்றாரு. அது இல்லாம அப்படி நீங்க மழைநீர நீங்க வச்சு குடுக்குறீங்கன்னா, அது அந்த மழைநீருக்கு சேர்த்து விலை வைங்க. அதிகப்படியா விளைய வச்சு நீங்க இது பண்ணுங்கங்கிறதையும் அதில ஒரு பாயிண்ட்ல சொல்றாரு. ஆ ஸோ ஆக மொத்தம் இதில இந்த புத்தகம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு வரணும். ஒரு தனி மனிதனா இருக்கிற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுலயும் இப்ப படிக்கிற புக்குல ஒரு பேஜுக்கு A4 ஷீட்டுக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி ஆகுங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பார் அதில. ஆம், ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு நீர் தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா, ஆ, நாம வந்து ஒரு மினிமலிஸ்ட் லைஃப் வாழணுங்கிற ஒரு பக்குவம் வரும். ஆ, அன்வான்டட் பொருள நம்ம வந்து வாங்க தேவையில்ல. அதே மாரி அம் வெஸ்டர்ன் லைஃப் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, பொருட்கள் ஆ வாங்கி வைக்கிற அந்த இது அதிகமாகும். அதனால ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியுமே வந்து அவ்வளவு நீர் மறைநீரா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மனதில வச்சுக்கிட்டு, இத வந்து குழந்தைகளுக்கும் சொல்லணும். ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி இவ்வளோ நீர் இருக்குங்கிறதையும். ஆ ஸோ நீரோட தேவைய தெரிஞ்சுக்கிட்டு, நம்மனால முடிஞ்ச அளவு அ நீர நம்ம பாதுகாக்கணும். எதிர்கால சங்கதிகளுக்காகவாவது இத நம்ம பண்ணணும். இந்த புக்கு கண்டிப்பா வந்து அ அருமையான புக்கு. கண்டிப்பா நெறையாவது கிஃப்ட் குடுக்கலாம். சின்ன புக்கு தான். கண்டிப்பா வாங்கி படிங்க. இதே மாதிரி இன்னொரு புத்தகத்திலயோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு படத்திலயோ நம்ம வந்து சந்திப்போம். இது வந்து Spotifyலயும் இருக்கு, YouTubeலயும் இருக்கு. கண்டிப்பா கேளுங்க. நன்றி, வணக்கம் மக்களே!